ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ தான். இது தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பச்சை சுண்டைக்காய். நம்ம இந்த சுண்டைக்காயை காய வச்சு வத்தலில் தான் வத்த குழம்பு வைப்பாங்க. சில பேர் பச்சை சுண்டைக்காயில் வைப்போம். இப்போ வந்து நம்ம இந்த பச்சை சுண்டைக்காயில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி சுண்டைக்காய் வத்தல் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதை நசுக்கிக்கலாம். சில பேர் விதையை எடுத்துடுவாங்க. விதையை எடுக்க தேவையில்ல, நம்ம விதையோட சாப்பிடலாம். விதையை எடுத்துகிட்டு இதில் எதுவுமே இல்லை, வெறும் இந்த சின்ன தோல் தான் இருக்கும். அதனால் நசுக்கி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை நசுக்கிட்டு கழுவுவாங்க, அந்த விதையெல்லாம் போயிடும். அப்படி வேணால் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா நசுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் காம்பு. இதில் அந்த சுண்டைக்காய் பறித்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சுண்டைக்காயை நம்ம விதையோடு அப்படியே நசுக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க சுண்டைக்காய்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ தக்காளி போடாமல் இப்போவே சுண்டைக்காயும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுங்க சுண்டைக்காய். காய் நல்லா வதங்கி சுருங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. சுண்டைக்காய் போட்டு தக்காளி போடுறதுல வதங்குமான்னு நினைப்பீங்க. நல்லாவே வதங்கிடும். ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தேவையானாலும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து காரமாக இருக்கும் மிளகாய் பொடி. அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதை ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம். மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றிக்குவோம். இது நல்லா கொதிச்சு இது வந்து சுண்டைக்காய் வேகலை அப்படின்லாம் இல்லைங்க. இது நல்லாவே எண்ணெயிலே வதங்கிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி சுருங்கிடுவோம். சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுனாவே சுருங்கிடும். இப்போ நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரட்டும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் தான் இருந்தது. நான் இன்றைக்கி வேறு எண்ணெய் தான் வீட்டில் இருந்தது, அதை ஊற்றிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்க, செம்மையாக இருக்கும். வத்த குழம்புக்கு தான் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா மேலே வந்திருக்கு. நம்மளோட வத்த குழம்பு ரெடி. வாசனையும் நல்லாயிருக்கு. அதான் சுண்டை வத்தல் குழம்பு தான். பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு மாதிரி. வத்தல் போட்டதான் வத்த குழம்பு இல்லை, பச்சை சுண்டைக்காய் குழம்பு. வத்த குழம்பு மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப சத்தானதும் கூட. புளிப்பு மட்டும் கம்மி பண்ணி சமைக்கலாம். அப்போ தான் இதோட சத்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா புளி அதிகமாக போயிடுச்சுன்னா அதோட சத்து நமக்கு கிடைக்குமான்னு தெரில. புளியை கம்மி பண்ணிப்போம். இதை நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதால் சுண்டைக்காய் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இது வந்து கசப்பு இல்லாத சுண்டைக்காய், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இதோடு முடியுதுங்க. குழம்பு நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.